34 வருஷம் முன்னாடி இதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த அற்புதமான படம் தளபதி. மணிரத்னம், இளையராஜா, சந்தோஷ் சிவன், சுரேஷ் அர்ஸ், அரவிந்த் சாமி, மம்முட்டி, ரஜினி. என்ன ஒரு காம்போ, என்ன ஒரு படம். இந்த படம் என்ன அசத்தின நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு சீனை எப்படி டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மணிரத்னம் இந்த படத்தில் ஒரு சீனில் காமிச்சிருப்பாரு. நீங்கள்லாம் யோசிச்சது எக்ஸாக்ட்லி ரைட். மம்முட்டி, ரஜினி, நாகேஷ், கிட்டி, அரவிந்த் சாமி, சாருஹாசன் இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு பேசுகிற அந்த கலெக்டர் ஆஃபீஸ் சீன் தான். 10 நிமிஷமா என்னமோ வரும் அந்த சீனு. ஒரு அட்டகாசமான கிராஃப்ட். ஒரு பெரிய லென்த்தி டைலாக்லாம் இருக்கிற ஒரு சீனை கண்ணை விட்டு போகாத மாதிரியான டைரக்ஷன் அந்த சீனில் இருக்கும். ஒரு சாருஹாசன், அதாவது கலெக்டரோட உதவியாளர் இதெல்லாம் கவனிக்காத மாதிரி, அவர் வேலையே கவனிக்காத மாதிரி கொஞ்சம் பாடியில் ஒரு சின்ன தயக்கத்தோடு உட்காந்துருப்பாரு. கிட்டிக்கு இவங்க மேலெல்லாம் கோபமாக இருக்கும். ஸோ கிட்டி மட்டும்தான் அந்த சீனில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு. கிட்டி பேசும்போது அரவிந்த் சாமிகிட்ட எந்த இதுவும் கேட்க மாட்டார். கிட்டி டேரெக்டாக திட்டுவார். அதே சமயம் நாகேஷ் அரவிந்த் சாமிகிட்ட பேசும்போது மம்முட்டியை லைட்டாக பார்த்துட்டே பேசுவார். ஏன்னா அவர் டான், மம்முட்டி ஒரு டான், அவர்கிட்ட வேலை செய்கிறவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் கிட்டிக்கு தான் ஒரு அதிகாரி அப்படிங்கிற தோரணை இருக்கும். இப்படி எல்லாரோட பாடி லாங்குவேஜ்லையுமே அந்த சீன் ஒரு எக்ஸலண்ட் கிராஃப்ட். அந்த சீனில் இளையராஜா பிஜிஎம்னா என்ன, நீங்கள் வாங்கடா கற்றுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்மோட பாடமே எடுத்திருப்பாரு. ஃபுல்லாக அந்த டைலாக்லாம் போயிட்டு இருக்கும்போது ரஜினி அவரோட நீங்கள் என்னைக்காவது சாப்பிடாம இருந்திருக்கீங்களா சார் அப்படிங்கும்போது லைட்டாக ஒரு டிங் டிங் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சவுண்டு ரொம்ப மைல்டாக ஆரம்பிக்கும். கரெக்டு சார். நீங்கள் எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்னியாக இருந்திருக்கீங்களா? வயலில் நாளானா காசு இல்லாமல் அலைஞ்சிருக்கீங்களா? திருப்பியும் ரஜினி ஒரு சீனில் சொல்லும்போது தான் அந்த அந்த டிங் டிங் சவுண்டோட ஒரு லைட்டாக ஒரு வயலின் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ட்ரிஃப்ட் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி லைட்டாக ஒரு வயலின் ஸ்டார்ட் ஆகும். அதே மற்றவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மற்றவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம். அதுக்கப்புறம் ரஜினி பேசி முடிச்சதும் கத்திட்டீங்களா, கத்துறதெல்லாம் கத்தி முடிச்சிட்டிங்களா, உங்கள் கத்தலுக்கு ஊர் பயப்படலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மியூசிக் வரும் பாருங்களேன். அதிகபட்சம் 10 செகண்ட் தான் அந்த மியூசிக் வரும். இந்த இடத்துல வரும், அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு போகும்போது வரும். இவ்வளோதான். பாக்கி டைலாக்லாம் நமக்கு அவ்வளோ நல்லா கேட்கும். டைலாகும் பிஜிஎம்மும் மிக்ஸ் ஆகி டைலாக் கேட்காத மாதிரிலாம் இருக்காது. அப்படி பாடமே எடுத்திருப்பாரு. அதே மாதிரி இளையராஜா 2-3 இடத்துல இந்த பாடங்கள் எடுத்திருப்பாரு. நீங்கள் கவனிக்கலைன்னா கவனிங்க. இன்னும் 2 இடம் மட்டும் சொல்கிறேன். ஒன்று அந்த மஞ்சள் துண்டு தான் ரஜினியை குழந்தையா இருக்கும்போது போத்தி கொடுத்த அந்த மஞ்சள் துண்டை ரஜினியோட மகள் எடுத்துகிட்டு ஸ்ரீவித்யாவை பார்த்து ரிட்டர்ன் போகும்போது ஸ்ரீவித்யா அந்த மஞ்சள் துண்டை அடையாளம் கண்டுகிட்ட இடத்துல ஒரு மியூசிக் வந்திருக்கும், ஒரு கீபோர்டு மியூசிக் வந்திருக்கும். அட்டகாசமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழைய நினைவு வரும்போது பார்த்தீங்கன்னா, தாய் எழுதாலே நீ வர அப்படிங்கிறத வயலினில் வாசிச்சிருப்பாரு. ரொம்ப மைல்டாக பின்னாடி கேட்கும். கொஞ்சம் சத்தமாக ஆரம்பித்து டைலாக் அந்த பொண்ணு பேசும்போது கொஞ்சம் மைல்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நினைவுகளே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறனால அந்த ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட்டில் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மியூசிக் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிஜிஎம்க்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருப்பாரு. அதே ஸ்ரீவித்யா ரஜினியை பார்க்கும்போது ரொம்ப வருஷம் கழித்து சின்ன குழந்தையில விட்டு ரஜினியை பெருசாகி பார்க்கும்போது சின்ன தாயவள் பிட்டு அங்கே போட்டிருப்பாரு. வயலினில் போட்டார், பாட்டாக பாடியிருப்பாங்க, ஃப்ளூட்டாலாம் வந்திருக்கும் இல்லையா. இப்போ அம்மா மகனை பார்க்கும்போது அந்த அதே சின்ன தாயவள் பாட்டை எப்படி கொடுத்துருப்பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தாலாட்டில் கொடுத்துருப்பாரு. அதனால தான் சொல்கிறேன், இளையராஜா தளபதியில் காமிச்சிருக்கிறது நமக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ். அவரோட பிஜிஎம்மை மட்டும் கேட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு படம் வேற ஒரு டைமென்ஷனை கொடுக்கும்.